1000 தான் நம்ம அன்னை அமெரிக்கா அப்படின்னு சொன்னாலும், வில்லங்கத்தோட மொத்த உருவமே அந்த பயப்புல தான். அப்படி இருக்கும்போது ட்ரம்ப் ஒரு படி மேல. அமெரிக்கா இவ்வளவு காலம் அதாவது அமெரிக்கா அப்படின்னு ஒண்ணு உருவானதுலருந்து எவ்வளவு வில்லத்தனத்த காட்டினாங்களோ, அத பூரா ஃபர்ஸ்ட் டெர்ம்ல காட்டி, செகண்ட் டெர்ம்ல காட்டி, தேர்ட் டெர்ம்ல அங்க உள்ள ரூல்ஸையே மாத்தி வந்து காட்டுவேன்டா அப்படின்னு சத்தியம் போட்டு சுத்தக்கூடிய ஒரு டிக்கெட் யாரு அப்படின்னு கேட்டா, அண்ணன் ட்ரம்ப் தான். அப்பேற்பட்ட மனுஷன் எல்லா பக்கமும் வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்காரு. செஞ்சுக்கிட்டே இருக்காய்ங்க. பொதுவா அமெரிக்கா ஒரு சில நாடுகள்ல யுத்தம் நடத்தும். ஒரு சில நாடுகள்ல யுத்தம் நடத்த ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கும். இந்த 2 ஏரியா தான் அதிதீவிர பதட்டத்துல இருக்கும். ஆனா ட்ரம்போட நிர்வாகத்த பொறுத்தவரையும் அப்படி கிடையாது. விடிஞ்சு எந்திரிச்சா எல்லா பேரும் பதட்டத்தோட இரு அப்படிங்கிறது தான். காரணம் என்னன்னா, ரஷ்யா, உக்ரைன் யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அங்க ரஷ்யாவோட இவனுங்க கொஞ்சி பேசிக்கிட்டு ஒட்டுமொத்த ஐரோப்பாவையும் பதட்டத்துக்கு ஆளாக்கிட்டாய்ங்க. அது பத்தாது அப்படின்னு இந்த பக்கம் கிரீன்லாந்து, பனாமா, இந்த பக்கம் காசால பெரிய அளவு ட்ரம்ப் டவர கட்டுறேன் அப்படின்னு வம்பிழுக்கிறது. யுத்தம் நின்றுச்சுன்னு சொல்றது, குண்ட குடுக்குறேன்னு சொல்றது. இதுக்கு நடுவுல காசா ட்ரெய்லர் ஏமனுக்கு இருக்குடி அப்படின்னு சொல்லி ஏமனுக்குள்ள ஆட்கள் அனுப்புறது. இப்படி அதிதீவிரமா நடக்கும்போது ஈராக், சிரியா போன்ற பகுதிகள்லயும் தீவிரவாதிகள் டிக்கெட்ஸ் தர்றதுன்னு அப்படியே உச்சகட்ட ஒரு ஹீட்ட ஜெனரேட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆட்கள். இந்த டாரிஃப் வாரையும் தீவிரமா எடுத்துக்கிட்டே இருக்கார்கள். எவ்வளவு தீவிரமா அப்புட்ன்னா, ஏப்ரல் 2ஆம் தேதி இந்தியா மட்டும் கிடையாது. ஒட்டுமொத்த உலகமும் எனக்கு என்ன டாரிஃபோ அதே உனக்கு நான் போடுவேன். அட பாவி மனுஷா! நீ குடுக்கறது பூரா ஹை எண்ட் மெட்டீரியல்றா. நான் குடுக்கறதெல்லாம் லோயர் எண்ட் மெட்டீரியல்றான்னா, அதெல்லாம் கணக்கு கிடையாது. அடேய் நீ குடுக்கறதெல்லாம் பஸ்ஸு, காரு, ஃப்ளைட்டு. நான் குடுக்கறதெல்லாம் முட்டாய் சாமான். எதுவுமே கணக்கு கிடையாது. அப்ப மருந்து, கனிம வளம் எல்லாத்துக்கும் இதே ரூட் தான் எடுப்பியா நீ? அப்படின்னு கேட்டோம்னா, ஆமா எடுப்பேன்டா அப்படின்ட்டாய்ங்க. ஆனா இப்ப டொனால்ட் ட்ரம்ப்போட நிர்வாகம் அப்படிங்கிறது அதுல யூ டர்ன் எடுக்குது. சில பொருட்கள கழட்டி விட்டு, சில பொருட்கள மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி வரிய போடுவோம். ஒட்டு மொத்தமா இந்த டாரிஃப் வார் அப்படின்னு இப்ப இந்தியா போன்ற நாடுகள் கிட்ட கொண்டு வர வேணாம். அதுக்கு பதிலா சில செக்மெண்ட்ட மட்டும் அடிப்போம். சில செக்மெண்ட்ட விட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில அவர்கள் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கார்கள். இந்தியாவ பொறுத்தவரை இந்தியா தீவிரமா 2, 3 ஆப்ஷன்கள அலசி ஆராய்க்கிறதாக டெல்லி பூரா காட்டு தீ மாரி பரவுது. ஏன் அப்டின்னா விஷயம் அந்த மாரி. அதாவது ட்ரம்ப் நிர்வாகம் இந்த மாரி மனநிலையில இருக்கு. இது வந்து உறுதி கிடையாது. ட்ரம்ப பொறுத்தவரையும் எல்லாம் பேசிட்டு கடைசியில இல்ல நான் பழைய விளையாட்டே விளையாண்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள். ஒருவேள நமக்கு இப்படி செக்மென்ட்டா பிரிச்சு இவர்கள் டாரிஃப போட்டார்கள் அப்படின்னா, பதிலுக்கு நம்ம ஒண்ணு குறைக்கணும். குறைக்கிறது தபால்னு எல்லாத்துலயும் குறைக்க முடியாது. நம்மனால செக்மெண்ட் வாரியா தான் குறைக்க முடியும். அத செய்வோம். அதுக்கு ஒத்து வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவர்கள் இந்த செகண்ட் பாயிண்ட் ரீதியில டார்கெட் சில ஜோன்கள ஃபோக்கஸ் பண்ணி போட்டார்கள் அப்படின்னா, நம்ம சீனாவுக்கு சில விஷயத்த விட்டுக் குடுத்துருவோம். அதாவது அங்கருந்து சில பொருட்கள இறக்குறது தடைய நீக்கிருவோம். அதே மாரி அவனுங்க மேல நம்ம போட்ட பல டாரிஃப்களையும் குறைச்சிருவோம். இன்வெஸ்ட்மென்ட்களையும் உள்ள விட்டுருவோம். ஏன் TikTokக்க கூட உள்ள விட்டுருவோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கார்களாமா. ஆனா சீனாவ அவ்வளவு தூரம் உள்ள விட்டு எதையாவது சாதிக்க முடியுமான்னு கேட்டா, சாதிக்க முடியாது. அதே சமயம் சீனாவுக்கு ரெவென்யூ கூட்டுறத அமெரிக்கா விரும்பாது அப்படின்னு டெல்லி யோசிக்குது. சீனாவுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரெவென்யூ கூடும்போது, அமெரிக்காவுக்கு அது தேவையில்லாத சிக்கலா வரும். அதனால அத தடுக்கிறக்கு இந்தியா கூட அனுசரிச்சு பயணிக்கும். இந்தியா ஒரு பக்கம் சீனாவ காட்டி அமெரிக்காவ பயமுறுத்தினாலும், ஒரு பக்கம் இல்ல எங்களால முடிஞ்சத செஞ்சுட்டோம். முடியாதத செய்யவே முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டாண்ட் எடுத்துட்டு, இங்க வேற வழியே இல்லாம தான் நாங்க செய்கிறோம் அப்படிங்கிற மாரி கொண்டு போறதுக்கான திட்டங்கள் தயார் நிலையில இருக்காமா. இந்த சைடு டெல்லிய பொறுத்தவரையும் ஏறக்குறைய ட்ரம்ப்போட நிர்வாகம் மாரி தான். ராஜதந்திர அரசியல்ல என்ன மாரியான காய்கள் இந்தியா நகர்த்துதுன்னு எவனாலயும் ஸ்மெல் பண்ண முடியாம தான் 10, 12 வருஷமா ஒட்டுமொத்த உலக நாடுகளும் தடுமாறிக்கிட்டு இருக்கு. அதனால ட்ரம்ப்புக்கு ஏத்த வெயிட்டேஜான நிர்வாகம் இப்ப டெல்லியில இருக்கு. அதனால பெரிய பயம் கிடையாது. ஆனா இப்படி சீன இன்வெஸ்ட்மென்ட்டுகளே உள்ள விடுவோம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி படங்காட்டும் டெல்லி அப்படின்னு அமெரிக்கா எதிர்பார்க்கவே இல்ல. அதனால அமெரிக்கா என்ன பண்ணும்? பயந்துட்டு பின்வாங்குமா அப்படின்னு கேட்டா, ராஜதந்திர அரசியல்ல உச்சத்த காட்ட விரும்புவார்கள். அந்த உச்சம் அப்படிங்கிறது எல்லா டிவிஷன் ஆட்களும் அமெரிக்கால இல்ல. பூரா பேரும் இந்தியால தான் இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, விடிஞ்சா அமெரிக்கால, சாயந்தரம் அந்த டிக்கெட் இந்தியால இருக்கு. திருப்பி மறுநாள் காலையில இதே மாரி எல்லா செக்மெண்ட்டும். உதாரணத்துக்கு உளவுத்துறை ஆகட்டும்,
வர்த்தகமாகட்டும், இந்த மாரி எல்லா பயலுகளும் ரவுண்ட் த கிளாக் ஏதோ ஒரு அமெரிக்க வெயிட்டேஜான ப்ரொஃபைல் உள்ள நபர் இந்தியால விசிட்ல தான் இருக்காரு. எல்லாருமே ஒரு ஹை எண்ட் ப்ரொஃபைல் தான். வர்த்தகம், பாதுகாப்பு, உளவுத்துறை இந்த மாரி கணிசமான டிவிஷன்கள் பூரா வந்து போகுது. இது எதுக்கு அப்புட்ன்னா, வர்த்தகத்தில மட்டும் தானே பிரஷர் அப்புட்ன்னா, எல்லாமே இருக்கு நமக்குள்ள. நம்ம தானே சீனாவ அடிக்க போறோம் அப்படிங்கிற மாரி, எல்லா டிவிஷனும் இறங்கி ஃபோக்கஸ் பண்றார்கள். அப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு பின்னி பிணையும்போது, ஒரே அடியா விட்டு குடுத்து போ முடியாது. ஒரே அடியா எதிர்த்தும் முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? அமெரிக்காவுக்கு இந்தியா தேவை. முடிஞ்ச அளவு ரவுண்ட் அடிக்குது. முடிஞ்ச அளவு தடைகள் மூலியமா மைலேஜ் எடுக்க பாக்குது. இந்தியாவும் அதே ஃபார்முலாவ தூக்கி வச்சுட்டு டேபிள்ல உட்கார்றாய்ங்க. விட்டு குடுக்குற ஜோலியே எங்ககிட்ட கிடையாது தெரியுமா? எப்ப இருந்துடா மாறுனீங்க? 10, 12 வருஷமாச்சு. உனக்கு தெரியாதா? அப்படிங்கிற மாரி டெல்லியும் இறங்கி அடிக்குது. இந்த அடிதடி சண்டைகள்ல வெற்றி தோல்வியே கிடைக்க போறதில்ல. எல்லாருக்கும் மைலேஜ். அதாவது அமெரிக்காவுக்கும் மைலேஜ், இந்தியாவுக்கும் மைலேஜோட நகர்ந்து போப்போறோம் ட்ரேட் வார்ல. இது மிகப்பெரிய அளவு எல்லாருக்கும் ஆச்சரியத்த குடுக்கப் போகுது. எப்படி கச்சா எண்ணெய் விவகாரத்துல நம்ம பெரிய மைலேஜ் எடுத்தோமோ, ட்ரம்ப்போட ட்ரேட் வார்லயும் டெல்லி நிச்சயம் மைலேஜ் எடுக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்குள்ள நிலவரம். இது சீனாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா தான் மாறும். எவ்வளவு மோசமா சூழ்நிலை வந்தாலும் சரி, இந்தியாவ சீண்டவே முடியலையே! ஒரு கேப் கிடைக்குது, அவனே கூப்பிடுறான்னா கூட நம்மளால நுழைய முடியல. அப்படியே போனாலும் எவ்வளவு சாதிக்க முடியும் அப்படிங்கிறது தெரியல. காரணம் சீனா இங்க வந்து இஷ்டம் போல விக்க முடியாது. ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் இருக்கும். ஸ்க்ரூட்டனிட்டி இருக்கும். உதாரணத்துக்கு இவர்கள் ஏகப்பட்ட ஜிஎஸ்டி வயலேஷன்ல சீன ஃபர்ம்ஸ் இருக்கு. அந்த மாரி சிக்கல்கள்லாம் இனி ஜாஸ்தியாகும். பண்ண முடியாம தடுக்கும். அதே மாரி குவாலிட்டி, இங்க உற்பத்தி அப்படின்னு மேற்கொண்டு செக் உள்ள விடுற மாரி விட்டு அடிக்க தான் செய்வாய்ங்க அப்படிங்கிற பயத்தோட சீனா இருக்காமா. இந்த மாரி ஒரே கடினமான சூழ்நிலை. எல்லாரும் டாரிஃப்ப பார்த்து பயப்படுறார்கள். ஒண்ணு சரண்டர் ஆகுறார்கள். இல்லாட்டி சரண்டர் தான். இந்த நடுப்பட்ட காலகட்டத்தில ஏதாச்சும் வாய் விட்டு பிரச்சனைய மோசமாக்கிக்கிறார்கள். இந்தியாவ பொறுத்தவரையும் டாரிஃப் வார் அப்படின்னு சொன்னோனயே, முடிஞ்ச அளவு குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில செக்மெண்ட்ட குறைச்சுட்டோம். இல்ல பத்தாது அப்படிங்கும்போது, பத்தாதுங்கிறத போக போக பார்த்துக்குவோம். படிப்படியா குறைக்கிறோம் பாரு. அதுக்கு மேல 100% குறைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிற ஒரு படத்த ஓட்டி, இவ்வளவு தூரம் ஓட்டிருச்சு. இன்னும் ஒரு 4, 5 நாட்கள்ல ட்ரம்ப்போட நிலைப்பாடு என்னன்னு தெரிஞ்சிரும். மேக்ஸிமம் அதுல தள்ளி வச்சுட்டு பேச்சுவார்த்தைய ஓட்ட வாய்ப்பு இருக்கு. இல்ல தள்ளி வைக்காம அவர்கள் 2வது தியரி படி சில பொருட்களுக்கு மட்டும் டார்கெட்ட ரீச் பண்ற மாரி இருக்கும். அதாவது டாரிஃப்ப ரீச் பண்ணி ஹைக்கு போற மாரி இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி வாய்ப்பு இருக்கும்போது, சீனாவோட ரெவென்யூ கூடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதையும் ட்ரம்ப் மனசுல வச்சுக்க வேண்டியது தான் அப்படின்னு இந்தியா சொல்லிருச்சு. சீனாவோட இன்வெஸ்ட்மென்ட்கள வாங்கி, நீங்க ஒண்ணும் பெருசா சாதிக்க முடியாதேடா! அப்படின்னு கேட்டா, சீனாவ உள்ள விடுறோம் அவ்வளோதான். உள்ள விட்டா அடிக்க போறோம் பார்த்துக்க. ஏற்கனவே பண்ண சேட்டையெல்லாம் மார்க்கெட்ட ஃப்ளட் பண்ண விடமாட்டோம். இங்க வந்து ஃபேக்டரி போடுன்னு சொல்லப் போறோம். இங்க போட்டுட்டு ஜிஎஸ்டி வயலேஷன்ல ஈடுபடாம தடுக்கப் போறோம். இந்த மாரி 1000 விஷயத்த உள்ளுக்குள்ள விட்டு சீனாவ சம்பவம் பண்ண போறோம்ன்னு டெல்லி சொன்னோனயே, ஏகப்பட்ட ஆட்கள் வந்து பேச்சுவார்த்தையில ஈடுபடுறார்கள். எங்கிட்டோ கொஞ்சமாச்சும் அன்னை அமெரிக்கா மைலேஜ உருவிட்டு போயிடுறேன்டா. இல்ல ஊர்ல ஒரு பயம் மதிக்க மாட்டாங்கிறது தான் இன்னைக்கு நிலைமை. பிடிக்குதோ, பிடிக்கலையோ இதுதான் உண்மை. நன்றி, வணக்கம்.